அனைத்து தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் வணக்கம். நான் கதிரவன். நாளைக்கு தமிழக முதல்வர் தளபதி விஜய் அண்ணாவுக்கு 52வது பிறந்தநாள். அவருடைய பர்த்டே ஸ்பெஷலா இந்த வீடியோ. நம்ம தளபதி விஜய் 1992ஆம் ஆண்டு நாளைய திருப்பு படத்தின் மூலமா சினிமாக்குள்ள என்ட்ரி ஆகுது. இந்த படத்தை எடுக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா எஸ்.ஏ. சந்திரசேகர். எஸ்.ஏ. சந்திரசேகர் ஆரம்பத்தில் நிறைய ஹீரோக்களை அறிமுகப்படுத்தினாரு, நிறைய ஹீரோயின்களை அறிமுகப்படுத்தினாரு. அந்த அறிமுக லிஸ்ட்ல நம்ம தளபதி விஜய் ஒருத்தர். நாளை திருப்பு படம் வெற்றி படம் ஆகியதுன்னா வெற்றி படம் இல்லை, தோல்வி படம் தான். அந்த தோல்வி படத்தால ஏகப்பட்ட விமர்சனங்களை மேல வச்சாங்க. இதெல்லாம் மூஞ்சியா, இந்த மூஞ்சியை காசு கொடுத்து பார்க்கணுமா, ஏகப்பட்ட விமர்சனங்கள் பண்ணாரு. அடுத்து அந்த விமர்சனங்களை ஏற்று அடுத்தடுத்து படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாரு. ரசிகன் படம் மூலமா தான் அவருக்கு இளைய தளபதி பட்டமே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இவருக்கு முதல் கை கொடுத்த முதல் வெற்றி படம் பார்த்தீங்கன்னா பூவே உனக்காக தான். பூவே உனக்கா பயங்கர கெட்டு. அந்த காலத்து குடும்ப பெண்களை கவர்ந்தது யார் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக தளபதி விஜய் தான். அப்படி ஒரு படம், கிளைமேக்ஸ், அவருடைய நடிப்பு, டான்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. அவருடைய நடன திறமையால பல படங்கள் வந்து வெற்றியா இருக்கு. அவருடைய டான்ஸ்லாம் இன்னைக்கு சினிமாவில் எல்லாருக்கும் ஃபேவரட்டா இருக்கு. எனக்கும் ஃபேவரட்டா இருக்கு. அவருடைய டான்ஸ் சொல்லவே வேணாம், யாரோட கம்பேர் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பக்காவா ஆடுவாரு. அடுத்தடுத்து காதல் படங்கள் நடிக்க ஆரம்பிச்சது, குஷி படங்கள் நடிக்க ஆரம்பிச்சது. என்னுடைய ஃபேவரட் லிஸ்ட்ல குஷி படம் ஃபேவரட்டு. குஷி படம் பார்த்தீங்கன்னா அன்றைய இந்த இளசுகளுக்கெல்லாம், காதல் ஜோடிக்கெல்லாம் பிடிச்ச படம். ரொம்பவே சூப்பராக இருக்கு, ரொம்பவே நல்லா நடிச்சிருப்பாரு. டான்ஸு பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கில்லி. அவருடைய முதல் ஆக்ஷன் படம் பார்த்தீங்கன்னா கில்லி தான். ஸோ கில்லிலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் போதே தெரியாது. தரணி இயக்குனர் தரணினால இந்த படம் பயங்கர மாசு. அடுத்த தலைவா படம், இதுல தான் அரசியல் வந்த படம். அரசியலால தளபதி விஜய்க்கு ஏற்பட்ட பிரச்சனை இந்த தலைவா படத்தின் மூலமா தான். அதுக்கடுத்து மெர்சல், சர்க்கார், இப்படி தொடர்ந்து அரசியல் படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாரு. எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம் சர்க்கார் ரொம்ப பிடிக்கும். அவரோட பஞ்சு டைலாகு, மார்க்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். கடைசியா ஜனநாயகன் இன்னும் ரிலீஸ் ஆகுதுங்க. எப்போ ரிலீஸ் ஆக போகுது இல்லை, வெயிட்டிங்ல காத்திருக்கோம். இன்னைக்கு தமிழக முதலமைச்சரா தளபதி விஜய் அண்ணா இருக்காது. 8 கோடி மக்களின் தலைவன். நேற்று வரைக்கும் நடிகரா பிறந்தால் கொண்டாடிக்கோ, இன்னைக்கு தமிழக மக்களின் தலைவனா, நாளைக்கு பிறந்தால் தமிழக முதலமைச்சரா பிறந்தால் கொண்டாட போற. ரொம்பவே பெருமையா இருக்கு. என்னுடைய தளபதி விஜய் அண்ணாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்க தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு நல்லது செய்யணும். நாங்க உங்க பக்கத்துல துணையா இருப்போம். நாங்க எப்பவுமே உங்களுக்கு கூட